இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு என்ன, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பூரியோட கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுவல்ல? இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசுறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே என் வாழ்க்கைய வாழ நினைக்கிறேன்றது உனக்கு தெரியாதா என்ன? நீ எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ நானும் அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். கனவு மட்டும்தான் காண முடியுது. நான் இங்க தனியா கிடந்து உன்னை நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னது? பூர்ணி இங்கதான் இருக்கா? அவன் போன்ல வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? நானும் இங்க தனியா உள்ளுக்குள்ளேயே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது பிந்து. எதிர்பாராத விதமா என்கேஜ்மெண்ட் நின்னு போனதுக்கு சந்தோஷப்படணுமா சிரிக்கணுமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மறுபடியும் என்கேஜ்மெண்ட் பத்தி எங்க பேச ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன் பிந்து? தீர்வே இல்லாத பிரச்சனையா மாறி இருக்க நம்ம காதலுக்கு. மனசு காயமா மாறி இருக்கு. அதுக்கு நம்ம பேசுற வார்த்தை என்னைக்குமே மருந்தா மாறாத சிவா. ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு சிவா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் உன் மாமா கிட்ட நெருக்கமாயிட்டு இருக்கேன். எங்க அது எல்லாமே செதறிடுமோன்னு என் இதய துடிப்பு எவ்வளவு வேகமா துடிச்சதுன்னு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காதலிக்கிற பொண்ணுகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேக்கா. அததான் நானும் சொல்றேன். நீங்க நார்மலா பேசிட்டு இருக்கியா? அங்க ஹால்ல கோலத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பூர்ணி ப்ளூடூத் போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் போய் பார்க்கும்போது பூர்ணி போன்ல பேசல, நீ வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியோ என்னவோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னு. நீ காதலிக்கிறது பூர்ணி இல்லன்னோ வேற யாரையோ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா ஏன் குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கும். சரி, நீ படிச்சு முடிச்சுட்டு சீக்கிரமா தூங்குன்னு